ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் பார்ட் ஃபாரஸ்ட்ரி அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபாரஸ்ட்ரி அப்படின்றது வந்துட்டு வனவியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபாரஸ்ட்ரி அப்படின்றது என்னன்னா, ஒரு ஃபாரஸ்ட்டை வந்து எப்படி நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, அதை எப்படி வந்து மேனேஜ் பண்ணணும், அதை எப்படி வந்து கன்சர்வ் பண்ணணும், அடுத்தது ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸ் வந்து எப்படி வந்து நம்ம சேஃபாக அதை கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும், அடுத்தது வந்து இந்த டீக்ரேடான ஃபாரஸ்ட் ஏரியாஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து எப்படி நம்ம ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ராக்டிஸை தான் வந்து ஃபாரஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா அக்ரோ ஃபாரஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி அப்படின்றது என்னன்னா, ஸோ இந்த வேர்ட்லேருந்தே நம்மளுக்கு தெரியும், ஆக்ரோ அப்படின்றது வந்துட்டு அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி அப்படின்னா ட்ரீஸில் வந்து ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி அப்படின்றது என்னன்னா, இந்த ட்ரீஸை வந்துட்டு அக்ரிகல்ச்சரல் கிராப்ஸ் கூட அப்படி இல்லைன்னா இந்த லைஃப் ஸ்டாக்ஸ், அதாவது அனிமல்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அந்த இப்போ ஆடு மாடுலாம் வளர்ப்பாங்க, அப்போ அது வந்து இந்த சேம் பீஸ் ஆஃப் லேண்டில் கிராப்ஸையும் க்ரோ பண்ணுவாங்க, ஃபாரஸ்டையும் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக இல்லாமல் இன்டகிரேட்டடாக வச்சிருக்க ஒரு என்விரான்மெண்ட் தான் ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி அப்படின்றது. ஸோ இது வந்துட்டு இந்த ட்ரீஸ் அண்ட் கிராப்ஸ் வந்துட்டு ரேண்டமாக, அதாவது எது கூட வேணாலும் நம்ம க்ரோ பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இது கிடையாது. ஸோ இந்த சிஸ்டம்ல வந்து ஒரு இப்போ ஒரு ட்ரீ இருக்கு அப்படின்னா அந்த ட்ரீ ஆர் கிராப் வந்து இருக்க இன்னொரு ட்ரீ ஆர் கிராப் வந்து பெனிஃபிட்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இதை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க. இதோட மெயின் அப்ஜெக்டிவ் வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறதுல தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் வந்துட்டு நம்ம சில ட்ரீஸை வந்து பிளான் பண்ணணும் ஃபார்மிங்காக அப்படின்றது வந்து கிடையாது. இப்போ என்னன்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரீல இருந்து அந்த லீஃப் லிட்டர் வந்துட்டு இருக்கும் இல்லையா, ஸோ லீஃப் லிட்டர் அப்படின்றது வந்து அந்த வேஸ்ட் லீவ்ஸ் வந்துட்டு காஞ்சி போய் விழறதா இருக்கலாம் அந்த மாதிரி. அப்போ அது அந்த சாயிலுக்கு வந்து டீகம்போஸ் ஆகி அது ஒரு ஆர்கானிக் மேட்டராக இருக்கும். ஸோ சாயிலோட ஃபர்டிலிட்டி வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும். அட் த சேம் டைம் அந்த ட்ரீஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஷேடும் கொடுக்கும், நிழலும் கொடுக்கும். ஸோ இது வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிளைமேட்டோட சேஞ்சை வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதா இருக்கும். அப்போ அந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ்க்கும் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரியான கிளைமேட்டிக் சேஞ்ச் வந்து சில கிராப்ஸ்க்கு, ஸோ இதை வந்து மைக்ரோ கிளைமேட் சேஞ்ச் அந்த மாதிரி சொல்லுவோம். அதாவது அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல இருக்கக்கூடிய கிளைமேட் இதனால வந்து சேஞ்ச் ஆகலாம். ஸோ அது அங்கே இருக்கக்கூடிய கிராப்ஸ்க்கு வந்து பெனிஃபிட் ஆகலாம். அதே மாதிரி இந்த லைஃப் ஸ்டாக்ஸும் இந்த சிஸ்டம் கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணும். அதாவது அதோடைய மேன்யூர்ல இருந்து ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் இந்த சாயிலுக்கு வந்துட்டு போகும். இதுல வந்து இன்டர் கிராப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் ஒன்று இருக்கு, இந்த இன்டர் கிராப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்டர் கிராப்பிங் அப்படின்றது என்னன்னா, இடைப்பயிரிடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரெண்டே இல்லை அதுக்கு அதிகமான கிராப்ஸை வந்து ஒரே டைம்ல வந்து ஒரே பீரியட் ஆஃப் டைம்ல ஒரே ஃபீல்ட்ல வந்துட்டு க்ரோ பண்றது. ஸோ இதை வந்து மரங்களுக்கு நடுவில் அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரப்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு நடுவில் வந்துட்டு இதை க்ரோ பண்ணுவாங்க. இது எதனால ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஹைட்ஸ்ல சன்லைட்டை வந்துட்டு யூஸ் பண்ணும். சிலது வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஹைட்ல இருக்கப்ப அதுக்கு சன்லைட் தேவைப்படும், சிலதுக்கு அது அந்த வளர்ற ஸ்டேஜ்ல தேவைப்படும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சன்லைட்டு டிஃப்ரெண்ட் ஹைட்ஸ்ல வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சாயில் நியூட்ரியன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டெப்த்ல இருந்து அது எடுத்துக்கும். அதே மாதிரி வாட்டரு டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து அது இன்டேக் பண்ணும். ஸோ அதனால இந்த ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து சில டைம் இந்த மாதிரி இருக்கப்ப இன்னும் எஃபிஷியண்டாக யூஸ் பண்ண முடியுது. அதனால ஈல்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் இப்போ ட்ரீஸ் வந்துட்டு ரொம்ப அடியில் இருக்க, ரொம்ப டெப்த்தில், ரொம்ப டீப்பாக இருக்கக்கூடிய சாயில் ரிசோர்ஸஸ் வந்து யூஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அண்ட் சில டைம்ஸ் வந்து சில கிராப்ஸ் மேலே அப்பர் சாயிலில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸே யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால வந்து டைரக்ட் காம்படிஷன் வந்து இருக்காது. அதாவது இப்போ ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை ட்ரீஸ் அண்ட் கிராப்ஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு பற்றாக்குறை ஏற்படும் இல்லையா. அதாவது ரெண்டுத்துல ஏதோ ஒன்றுத்துக்கு வந்து பத்தாமல் இருக்கும், அதனால அது வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒன்று அப்பர் சாயிலில் இருக்கிறத யூஸ் பண்ணும், இன்னொன்று லோவர் சாயிலில் இருக்கிறத வந்து யூஸ் பண்ணும். ஸோ இதனால வந்து ரெண்டுமே கோஆப்ரேட் ஆகி ஒரே என்விரான்மெண்ட்ல வந்து சர்வைவ் ஆக முடியும். இப்போ இந்த கார்பரேஷன் காஸ்ட் இதனால என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. இப்போ ஒரே பீஸ் ஆஃப் லேண்டை நம்ம வந்து டிம்பருக்காகவும் யூஸ் பண்ணுவோம். டிம்பர் அப்படின்றது மரத்துல இருந்து கிடைக்கக்கூடியது. அப்போ அதே இதை நம்ம வந்து கிராப்ஸ்க்கும் யூஸ் பண்றோம் அண்ட் லைஃப் ஸ்டாக் ப்ராடக்ட்ஸ்க்கும் யூஸ் பண்றோம் அப்படின்றப்போ, ஸோ ஒரு ஃபார்மர்னால மல்டிபிள் அவுட்புட்ஸை சேம் லேண்ட்ல இருந்து அவங்களால அப்டைன் பண்ண முடியும். இதுதான் இப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சுருக்காங்க, இந்த இன்டென்ஷனல் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல இந்த இன்டென்ஷனல் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி அப்படின்றது ஜஸ்ட் ஆக்சிடென்டலா வந்து ட்ரீஸ் அண்ட் கிராப்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி க்ரோ பண்ணுறது கிடையாது. இது வந்து ஃபார்மர்ஸ் அவங்க வந்து பிளான் பண்ணி இதை வந்துட்டு டெலிபரேட்டா எனக்கு இந்த மாதிரியான ஒரு
growth தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைன் பண்றது. ஸோ இது வந்து பயோடைவர்சிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ ஒரு ஃபார்ம்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ் இருக்கு, டிஃப்ரெண்டான ட்ரீஸ் இருக்கு, அண்ட் கிராப்ஸ், இன்செக்ட், பேர்ட்ஸ், அதுக்கப்புறம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், இது எல்லாமே டிஃப்ரெண்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹேபிடேட்னால டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ இது வந்து மோனோ கல்ச்சரா இல்லாம இது வந்து பயோடைவர்சிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்றதா இருக்கும். மோனோ கல்ச்சர் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசம் மட்டும் சப்போர்ட் பண்றது. ஸோ அந்த மாதிரி இல்லாம பயோடைவர்சிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் அட் த சேம் டைம் இது வந்துட்டு சாயில் எரோஷனையும் வந்துட்டு கம்மி பண்ணும். ஸோ சாயில் எரோஷன், இப்போ இந்த ட்ரீயோட ரூல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ட்ரீஸோட ரூட்ஸ் வந்துட்டு சாயில் பார்ட்டிகல்ஸை டைட்டா வந்து ஹோல்ட் பண்ணிருக்கும். இப்போ அந்த இடத்துல அந்த மரத்துடைய இலைகள்லாம் வந்து கீழே விழுந்து அந்த சாயில் சர்ஃபேஸை கவர் பண்ணிடுச்சு அப்படின்னா இப்போ ட்ரீஸும் இருக்கும். அட் தி சேம் டைம் அந்த ட்ரீஸோட ரூட்ஸ், லிட்டர், இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா அந்த சாயில் பார்ட்டிகல்ஸ் வந்து டைட்டா ஹோல்ட் பண்றது ஒரு விஷயமா இருக்கு. இதனால ரெயினோட இம்பாக்ட் கம்மியாகுது. அதனால வாட்டர் வந்துட்டு பொறுமையாவே அந்த இடத்துல வந்து போகும். ஸோ அதனால இந்த சாயில் எரோஷன் வந்து இங்க கம்மியாகுது. இப்ப நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சம் ஆஃப் த மேஜர் ஸ்பீஷியஸ் கல்டிவேட்டட் இன் ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி என்னென்ன அந்த மாதிரி அதை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கேஷரினா அப்படின்றது என்னன்னா சவுக்கு மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கேஷரினா அப்படின்ற ஜீன்ஸஸ் சேர்ந்தது. இது மோஸ்டா கோஸ்டல் அண்ட் ஃபார்ம் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் ட்ரீ. இது வந்து மோஸ்டா இந்த ஃபியூயல் வுட் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க, விறகா வந்து யூஸ் பண்ணுவாங்க அடுப்புக்கு. நெக்ஸ்ட் வந்து யூக்கலிப்டஸ் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், தாயல மரம் இருக்கு இல்லையா, அதுதான். ஸோ இந்த யூக்கலிப்டஸ் ஸ்பீஷீஸ் வந்துட்டு டிம்பர் பர்பஸ்க்காக, பல்ப்காக அண்ட் இண்டஸ்ட்ரியல் யூசஸ்க்காக, மெடிசினல் யூசஸாக கூட நம்ம இது யூஸ் பண்றோம் இல்லையா, இதுல யூஸ் பண்றோம். அடுத்தது இந்த மலைவேம்பு அப்படின்றது வந்துட்டு ஸோ மெலியா டியூபியா அப்படின்ற ஒரு ஸோ மெலியா டியூபியா அப்படின்றது. ஸோ இதுதான் இதோட சயின்டிபிக் நேம். ஸோ இந்த மெலியா டியூபியா அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் ட்ரீ. இது வந்து டிம்பருக்காக யூஸ் பண்ணுவாங்க அண்ட் வுட் பேஸ்டு யூசஸ் வந்துட்டு இருக்கு. அடுத்தது வந்து டீக் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுப்போம், தேக்கு மரம் தான். டெக்டோனா கிராண்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெக்டோனா கிராண்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு டிம்பர் ட்ரீ தான். அது இந்த டீக் வுட் வந்து எதுக்காக அப்படின்னா இந்த பீரோ, கட்டல் அதெல்லாம் செய்யறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் கூட நம்ம வீட்டில் இருக்கும். அது எதனால அப்படின்னா இந்த டீக் வுட் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு டிம்பர் அண்ட் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து மக்கி போகாது, டியூரபிலிட்டி வந்துட்டு அதிகமா இருக்கும். அடுத்தது வந்து கடம்பு அப்படின்ட்டு. ஸோ இந்த கடம்பு அப்படின்றது என்னன்னா நியோ லமார்க்கியா. ஸோ இது நியோ லமார்க்கியா கடம்பா அப்படின்னு சொல்லிடுறது தான் இதோட சயின்டிபிக் நேம். இதுவுமே வந்து டிம்பர் ப்ரொடக்ஷன் அண்ட் ஈக்கோலாஜிக்கல் கான்டெக்ட்ல நிறைய இது யூஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ இதெல்லாமே வந்துட்டு இந்த ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரியில இருக்கக்கூடிய மெயினான ட்ரீ ஸ்பீஷியஸ். They are of great importance in wood based industryல இதுக்கு வந்துட்டு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ ஃபியூயலுக்காக, பல்ப்காக அண்ட் டிம்பர் யூசேஜ் இதெல்லாமே வந்து அதிகமா இருக்கு. இப்போ இந்த வுட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா, இது வந்து இந்த மாதிரியான டிம்பர் அண்ட் ரா மெட்டீரியல்ஸை தான் வந்துட்டு ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி அப்படின்றது. ஸோ பெனிஃபிட் என்னன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இட் இஸ் அன் ஆன்சர் டு த ப்ராப்ளம் ஆஃப் சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன். இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். ஸோ இந்த ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி அப்படின்றது வந்து சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன்ல வந்து அதிகமாக ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா ட்ரீஸ் வந்துட்டு அதிகமா இருக்கப்போ. அண்ட் அதே மாதிரி இந்த ட்ரீயோட ரூட்ஸ் வந்துட்டு இந்த சாயில்ல ஸ்ப்ரெட் ஆகி அது வந்து சாயில் பார்ட்டிகல்ஸ் வந்து டைட்டாகவே ஹோல்ட் பண்ணும். இதனால சாயிலோட ஸ்டெபிலிட்டியும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ரெயின். ஸோ வெஜிடேஷன் இல்லாம இப்போ வந்து ரெயின் வருது. ஸோ அது வந்து சர்ஃபேஸ்ல வந்து கிரவுண்ட் லெவல் வாட்டர் இன்க்ரீஸ் பண்ணுது. அண்ட் சம்டைம்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா இந்த கிரவுண்ட் வாட்டருக்குள்ள அது அப்சர்வ் ஆகல, கிரவுண்ட் வாட்டரா அது சேஞ்ச் ஆகல அப்படின்னா, அதாவது கிரவுண்ட் வாட்டர் லெவல ரீச் பண்ணலன்னா அப்பதான் இந்த சாயில் எரோஷன் அப்படின்றது ஏற்படுது. ஸோ அந்த தண்ணி வந்து மேல இருக்கக்கூடிய சாயில் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு
கேரி அவுட் பண்ணிடுது இல்லையா. ஸோ அதுதான் இந்த எரோஷன் அப்படின்றது. இது எதனால வருது அப்படின்னா, அந்த இடத்துல நிறைய வந்து ட்ரீஸ் இல்லை பிளான்ஸ் இல்லை சாயில் வந்துட்டு ரொம்ப லூஸா ஹோல்ட் ஆயிருக்கு அப்படின்றப்போ. ஸோ அதே வந்து வெஜிடேஷன் அப்படின்றது நம்ம பிளான்ஸ் கிராப்ஸ்லாம் அதிகமா இருக்கப்போ இந்த ரெயின்ஃபாலோட இம்பாக்ட் வந்துட்டு கம்மியாகுது. இதனாலதான் இது வந்து லேண்ட்ஸ்லைட்லயும் வந்துட்டு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதாவது லேண்ட்ஸ்லைட் ஆகாம தடுக்கிறதுல வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இந்த நியூட்ரியன் சைக்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. Between species improves and organic matter is maintained. இது வந்து ஒரு ஈக்கோலாஜிக்கல் கான்செப்ட் ஆக்ரோஃபாரஸ்ட்ரியில. பிளான்ஸ் வந்துட்டு சாயில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் தான் வந்து எடுத்துக்கும். அதாவது ட்ரீஸ் வந்துட்டு பிரான்ச் ரூட் ட்ரீ லீவ்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து செட் பண்ணும். இது எல்லாமே டீகம்போஸ் ஆகி ஆர்கானிக் மேட்டர் ஆகும். இதுல இருந்து வரக்கூடிய நியூட்ரியன்ஸை தான் இது வந்து எடுத்துக்கும். ஸோ இது பேர் தான் வந்து நியூட்ரியன் சைக்கிளிங். ஸோ இந்த நியூட்ரியன் சைக்கிளிங் வந்து எதை இன்க்ளூட் பண்ணியிருக்குன்னா ட்ரீ அப்புறம் இந்த லீஃபோட லிட்டர் டீகம்போசிஷன் ஆகி அதுக்கப்புறம் நியூட்ரியன்ஸா கன்வெர்ட் ஆகி அந்த சாயில்ல வந்து அது கலந்து இந்த பிளான்ட் வந்து அது இன்டேக் பண்ணிக்குது. இப்ப இதுல மைக்ரோ ஆர்கானிசமோடைய ரோல் என்ன அப்படின்னா இந்த பாக்டீரியா அண்ட் ஃபங்கை வந்து இந்த ஆர்கானிக் மெட்டீரியல்ஸை வந்து சிம்பிளர் ஃபார்ம்ஸா வந்து கன்வெர்ட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ட்ரீஸ் ப்ரொவைட் மைக்ரோ கிளைமேட் ஃபார் கிராப்ஸ். ஸோ இந்த மைக்ரோ கிளைமேட் அப்படின்றது என்னன்னா ஒரு லோக்கல் ஏரியாவில் இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் தான் மைக்ரோ கிளைமேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த ட்ரீஸ்னால இந்த மைக்ரோ கிளைமேட்டையும் வந்துட்டு என்ன பண்ண முடியுதுன்னா சேஞ்ச் பண்ண முடியுது. அதாவது டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, விண்ட் ஸ்பீட், சன்லைட் இன்டென்சிட்டி இது எல்லாத்தையுமே அது வந்து சேஞ்ச் பண்ணுது. இப்போ இந்த இதுல வந்து டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் இருக்கும். ஸோ டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்றது என்னன்னா லீவ்ஸ் வந்துட்டு வாட்டர் வேப்பரை அட்மாஸ்பியர்ல வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ இது வந்து அந்த லோக்கல் ஹியூமிடிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இந்த ட்ரீ கெனாக்சிஸும் வந்துட்டு வின் ஸ்பீடை வந்துட்டு என்ன பண்ணும் அதை கம்மி பண்ணும். இதனால O2 அண்ட் CO2 என்ன ஆகுது, போட்டோசிந்தசிஸ் நமக்கு தான் CO2 வந்துட்டு அது இன்டேக் பண்ணிட்டு அடுத்தது O2 வந்து ரிலீஸ் பண்ணுது. அண்ட் அதே மாதிரி பிளான்ஸ் அண்ட் மற்ற ஆர்கானிசம் வந்துட்டு O2 வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி CO2 வந்துட்டு ரிலீஸ் பண்ணுது. ஸோ இதே கண்டினியூஸ் ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கப்போ அந்த O2 அண்ட் CO2 எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு இந்த இடத்துல நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து சூட்டபிள் ஃபார் ட்ரை லேண்ட் வேர் ரெயின்ஃபால் இஸ் மினிமம். ஸோ ட்ரை லேண்ட் அப்படின்றது என்னன்னா இந்த இடத்துல ரெயின்ஃபால் வந்துட்டு ரொம்பவே லிமிட்டடா இருக்கும். அக்ரிகல்ச்சர் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ ஒருவேளை லேண்ட் வந்து லிட்டில் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் தான் ரிசீவ் பண்ணுதுன்னா அந்த இடத்துல வாட்டரோட அவைலபிலிட்டி கம்மியா இருக்கு. ஸோ கிராப் ப்ரொடக்ஷனும் வந்துட்டு பண்றது கஷ்டமா இருக்கும். ஆனா கேர்ஃபுல்லா நம்ம சில ட்ரீஸ் வந்துட்டு செலக்ட் பண்றது இல்லையா. ஏன்னா சில ஸ்பீஷிஸ் வந்துட்டு இந்த மாதிரி இந்த ட்ரவுட், ஹீட் அண்ட் புவர் சாயில் கண்டிஷன்ஸ்லயும் க்ரோ ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கிராப்ஸ் நம்ம யூஸ் பண்றது மூலியமா அந்த இடத்துல அதுக்கு அந்த சூட்டபிள் கிராப் க்ரோ பண்றது மூலியமா ஈக்கோலாஜிக்கலாகவும் பெனிஃபிட்ஸ் இருக்கு, சேம் டைம் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸும் வந்துட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா மல்டி பர்பஸ் ட்ரீ வெரைட்டிஸ். ஸோ மல்டி பர்பஸ் அப்படின்றதுனா ஒரு சிங்கிள் ட்ரீ வந்துட்டு மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நமக்கு ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இந்த அக்கேஷியா ஸ்பீஷிஸ் இருக்கு இல்லையா, இது வந்து டிம்பர், பல்ப், ஃபயர்வுட், அதுக்கப்புறம் டேனன் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸையும் நமக்கு வந்து கொடுக்குது. ஸோ அக்கேஷியா அப்படின்றது வந்து என்னன்னா கருவேல மரம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுதான் இது வந்து உள்ள வந்து இதுக்கு டிஃப்ரெண்ட் தீம்ஸ் வந்துட்டு இருக்கலாம். இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒரு ட்ரீ ஸ்பீஷிஸ் வந்து மல்டிபிள் எக்கனாமிக் யூசஸ் இருக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்றது. ஸோ அதுக்கு முன்னாடி இங்க லாஸ்ட் ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கு. ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி இஸ் ரெக்கமெண்டட் ஃபார் த ஃபாலோயிங் பர்பஸஸ் அப்படின்னு இருக்காங்க இல்லையா. அதாவது ஃபார்ம் ஃபாரஸ்ட்ரி அப்படின்றது வந்து அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ல வந்து ஃபார்ம் இருக்கக்கூடிய ஏரியாஸ்ல ட்ரீயை வந்துட்டு க்ரோ பண்றது. இது வந்து பண்ணை வனவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஃபாரஸ்ட் ஏரியா வந்து எக்ஸ்டெண்ட் பண்றது. மிக்ஸ்டு ஃபாரஸ்ட்ரி அப்படின்றது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீ ஸ்பீஷிஸ் வந்துட்டு ஒரே இடத்துல நம்ம க்ரோ பண்றது. ஸோ சிங்கிள் ஸ்பீஷிஸா க்ரோ பண்றதை விட ஒரே இடத்துல டிஃப்ரெண்ட் ட்ரீ ஸ்பீஷஸை க்ரோ பண்றது. அடுத்தது ஷெல்டர் பெல்ஸ். ஷெல்டர் பெல்ஸ் அப்படின்றது என்னன்னா இப்போ வந்து ரோஸ் ஆஃப் ட்ரீஸை வந்துட்டு அந்த விண்டோட ஸ்பீடை கம்மி பண்றதுக்காக வந்துட்டு பிளான் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப அந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங் விண்ட் இருந்துச்சு அப்படின்னா சாயில் பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த காத்துல போயிடும். இது விண்ட் எரோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தடுக்கிறதுக்காக ட்ரீஸை வந்துட்டு விண்ட் பிரேக்ஸா வந்துட்டு அந்த இடத்துல யூஸ் பண்றாங்க.
நெக்ஸ்ட் வந்து லீனியர் ஸ்ட்ரிப் பிளான்டேஷன். ஸோ ட்ரீஸ் வந்துட்டு லாங் ஸ்ட்ரைப்ஸாக வந்துட்டு பிளான் பண்ணுவாங்க. அதாவது இந்த ரோடு ஓரத்தில், அது கெனால்ஸ் அது இருக்க இடத்துல, அந்த இப்போ ஒரு ஃபீல்டு இருக்கு, இல்லை ஒரு ஃபார்ம் ஃபீல்டு இருக்கு அப்படின்னா அந்த பவுண்டரிஸ்ல இது வந்து எதுக்காகனா எரோஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணி விண்ட்ல இருந்து அந்த பிளான்ஸை அது க்ராப்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, ப்ளஸ் இதுல இருந்து நம்மளுக்கு நிழலும் கிடைக்கும் இல்லையா, ஸோ அதுக்காகவும் இதை வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் டீக்ரேடட் ஃபாரஸ்ட் அண்ட் ரீக்ரியேஷன் ஃபாரஸ்ட்ரி அப்படின்றது தான். ஸோ இந்த டீக்ரேடட் ஃபாரஸ்ட்டுக்கு வந்துட்டு அதோடைய நேச்சுரல் வெஜிடேஷன், சாயில் குவாலிட்டி, அது ஈக்கோலாஜிக்கலாக எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுமோ இது எல்லாத்தையுமே அது வந்து இழந்திருக்கும். ஸோ அதை வந்து ரீஸ்டோர் பண்ணுறது தான் இந்த ப்ராசஸ். ரீக்ரியேஷன் அப்படின்றது என்னன்னா, இப்போ ட்ரீஸ் அண்ட் ஃபாரஸ்ட் ஸ்பேசஸை வந்துட்டு மறுபடியும் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு பப்ளிக்காக, ஒரு பப்ளிக் ஸ்பேஸாக அதை கிரியேட் பண்ணலாம், இல்லை வந்து ஒரு ஏஸ்தட்டிக் வேல்யூக்காக கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அது வந்து இந்த மாதிரியான இக்கலாஜிக்கல் பெனிஃபிட்ஸ்க்காகவும் கிரியேட் பண்ணலாம். இப்போ இதுல வந்து சில்வோ பாஸ்டர் சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ சில்வோ பாஸ்டர் இந்த வேர்டை வந்துட்டு நம்ம வந்து பிரேக் பண்ணணும். ஸோ இந்த சில்வோ பாஸ்டர்ல சில்வோ அண்ட் பாஸ்டர். சில்வோ அப்படின்றது என்னன்னா ட்ரீஸ்ல ஃபாரஸ்ட்டை வந்து ரினோட் பண்றது. பாஸ்டர் அப்படின்றது என்னன்னா கிரேசிங் லேண்டை தான் பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரீஸ் பிளஸ் இந்த கிரேசிங் லேண்ட் அண்ட் லைஃப் ஸ்டாக்ஸ்ன்றது அனிமல்ஸ், ஆடு மாடு இந்த மாதிரி கேட்டில் இருக்கு இல்லையா, அதுதான். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்தது தான் இந்த சில்வோ பாஸ்டர் அப்படின்றது. இந்த மாதிரி இந்த ட்ரீஸ் வந்துட்டு நம்ம என்ன டிம்பர் தருது, சாயில் ப்ரொடெக்ஷன் தருது, அடுத்தது ஷேடு தருது, இதெல்லாமே பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்த பாஸ்டர் வந்துட்டு, பாஸ்டர் அப்படின்றது அந்த நிலம், கிரேசிங் லேண்ட் தான். அது வந்து இந்த கேட்டில் லைஃப் ஸ்டாக்ஸ்க்கு வந்துட்டு என்ன ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இதை தான் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபுட்டி பிளான்ஸ் கம்பைன்டு வித் பாஸ்டரை தான் வந்து சில்வோ பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இதுல நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த ட்ரீஸ், இந்த சில்வோ பாஸ்டர்ல இருக்கக்கூடிய ட்ரீஸ் வந்துட்டு ஒரே ஒரு பர்பஸ் மட்டும் இருக்காது. அது வந்து டிம்பர், அதேதான் அந்த மல்டிபிள் பர்பஸ் வந்துட்டு அந்த ட்ரீக்கு இருக்கலாம். ஃப்ரூட்ஸ், சாயில் இன்க்ரிமெண்ட், அந்த மாதிரி மல்டிபிள் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சில்வோ பாஸ்டர்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரோட்டீன் பேங்க். ஸோ ப்ரோட்டீன் பேங்க் அப்படின்றது வந்து என்னன்னா, இது ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபாடர் ப்ரொடியூசிங் ட்ரீஸ் ஆர் ஷர்ப்ஸ். ஸோ இந்த ட்ரீஸ் ஆர் ஷர்ப்ஸ் வந்துட்டு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதுக்காகவே இதை டெலிபரேட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ப்ரோட்டீன் பேங்க் அப்படின்றது. இது எதுக்காக அப்படின்னா, லைஃப் ஸ்டாக்ஸ்க்கு வந்து ப்ரோட்டீன் அதோட டிஷ்யூ ஃபார்மேஷனுக்கு, மில்க் ப்ரொடக்ஷனுக்கு, ரீப்ரொடக்ஷனுக்கு, க்ரோத்க்கு, இது எல்லாத்துக்குமே ப்ரோட்டீன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்காக இதை வந்துட்டு யூஸ் பண்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளா வந்து அக்கேஷியா நிலோட்டிகா அப்படின்றது வந்து கருவேலம்ல வந்து வேல மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஆல்பீசியா லெபக் அப்படின்றது வந்து வாகை இருக்கு இல்லையா, அந்த வாகை, இது ஒரு இது ஒரு மர வகை தான், வாகை மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா அசாடிரெக்டா இண்டிகா அப்படின்றது, இது வந்து வேம்பு. அடுத்தது வந்து கிளிரிஷிடியா சேஃபியம் அப்படின்றது என்னன்னா சீமை அகத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சீமை அப்படின்றது என்னன்னா ஃபாரின். ஸோ இது வந்து நம்மளோட நேட்டிவ் ஸ்பீஷிஸ் வந்துட்டு கிடையாது, இது வந்து ஒரு ஃபாரின் ஸ்பீஷிஸ். அதுதான் சீமை அப்படின்னா ஃபாரின் அப்படின்னு அர்த்தம். இது அகத்தி மரம். அடுத்தது வந்து செஸ்பானியா கிராண்டிஃப்ளோரா அப்படின்றதும் வந்துட்டு அகத்தி தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து லைஃப் ஃபென்ஸ் ஆர் ஃபாடர் ட்ரீஸ் அண்ட் ஹெட்ஜஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லைஃப் ஃபென்ஸ் அப்படின்றது என்னன்னா, லிவிங் பிளான்ஸை வச்சே வந்து ஃபென்ஸ் மாதிரி, வேலி மாதிரி போட்டிருப்பாங்க. அது நம்ம நார்மலாக வால்ஸ் இல்லை வந்து உடன் போஸ்ட், மெட்டல் ஃபென்சிங்லாம் பண்ணுவோம்ல, அதுக்கு பதிலாக பிளான்ஸையே வந்து யூஸ் பண்ணுவாங்க ஒரு பேரியர் மாதிரி. இது எதுக்காக அப்படின்னா வந்து இந்த சில அனிமல்ஸ் வந்துட்டு சில வகையான பிளான்ஸ் எல்லாத்தையுமே சாப்பிடாது. ஸோ அதை வச்சு அவங்க வந்து வேலி மாதிரி போட்டு அந்த அனிமல்ஸ் கிட்ட இருந்து இது ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இந்த கிளிரிசிடியா சேப்பியம், செஸ்பானியா கிராண்டிஃப்ளோரா, அடுத்தது எரித்ரின் செப்பப் அப்படின்றது, அடுத்தது அக்காஷியா, இந்த எஸ்சிபி டாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அது என்ன அப்படின்னா அந்த சேம் ஸ்பீஷியஸ்லேயே வந்துட்டு அந்த சேம் ஜீனஸ்லேயே வந்துட்டு செவரல் ஸ்பீஷிஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து இந்த எஸ்பிபி அப்படின்றது. ஸோ இந்த எரித்ரினா அப்படின்றது என்னன்னா, இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா எரித்ரினா எஸ்பிபி அப்படின்றது. ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷியஸ், இது வந்து இந்த எரித்ரினா ஸ்பீஷிஸ் தான் வந்துட்டு மீன் பண்றோம். அதுக்குள்ள வந்துட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் வேற ட்ரீஸ் வந்துட்டு இருக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா சோஷியல் ஃபாரஸ்ட்ரி. ஸோ சோஷியல் ஃபாரஸ்ட்ரி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த சோஷியல் ஃபாரஸ்ட்ரி அப்படின்றது வந்து பீப்புள்ஸ் ஒரு கம்யூனிட்டியா சேர்ந்து ட்ரீஸை வந்து க்ரோ பண்றது அந்த மாதிரி. இது வந்து டிம்பர் அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக மட்டும் வந்துட்டு இருக்காது. இது வந்து என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும். அடுத்தது வந்து எம்ப்ளாய்மெண்ட், கிளைமேட்டிக் சேஞ்சஸ், கம்யூனிட்டியா ஒரு பெனிஃபிட் ஆகுறது, இந்த மாதிரி இதுக்கு வந்து மல்டிபிள் பர்பஸ் வந்துட்டு இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா கார்பன் சிக்வெஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்கு. ஸோ இந்த கார்பன் சீக்வெஸ்ட்ரேஷன் அப்படின்றது என்னன்னா நார்மலா ட்ரீஸ் வந்துட்டு CO2 அப்சர்வ் பண்ணி போட்டோசிந்தசிஸ் அப்போ இது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அதோட ட்ரங்க்ஸ், பிரான்ச்சஸ், அப்புறம் ரூட்ஸ், லீவ்ஸ், ஆயில், இந்த மாதிரி இதை தான் வந்து கார்பன் சீக்வெஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து கார்பன் சேமிப்பு அப்படி இல்லைன்னா கார்பன் பிரித்தெடுத்தல் அப்படின்ற நேம்ல வந்து தமிழ்ல வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது இந்த சோஷியல் ஃபாரஸ்ட்ரி அப்படின்றது பீப்புளா கம்யூனிட்டியா எல்லாருமே சேர்ந்து இந்த விஷயங்களை வந்துட்டு இது பண்றதுதான், ப்ரிவென்ட் பண்றதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளைமேட் சேஞ்ச் மிட்டிகேஷன் அப்படின்றதுன்னா கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் வந்துட்டு கம்மி பண்றது, அதுக்கப்புறம் கார்பன் ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்றது, டீபொல்யூஷன் நம்மளுக்கு தெரியும், ஃபாரஸ்ட் ரீஸ்டரேஷன் தான் தெரியும். அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்ல இது எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா இன்டைரக்டா வந்துட்டு ஹெல்ப் ஆனது. ஸோ அந்த ட்ரீஸை பிளான் பண்றது, மெயின்டைன் பண்றது, இதெல்லாமே வந்துட்டு ஒரு ஒர்க் தான் இல்லையா. ஸோ அது எல்லாத்துக்குமே இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த சோஷியல் ஃபாரஸ்ட்ரி இதுக்கான ஒரு ப்ராப்பர் டெஃபினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட அப்ஜெக்டிவ் வந்து ஜஸ்ட் வெறும் ட்ரீஸ் வந்து பிளான் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. என்விரான்மெண்டலா இது ஒரு விஷயம் பண்றதுனால லைக் செயின்டா வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கலாம். ஸோ அந்த வெஜிடேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சாயில் வாட்டர் கன்சர்வேஷன் அதிகமாகும், பயோடைவர்சிட்டியும் ஈக்கோலாஜிக்கல் பெனிஃபிட்ஸும் அதிகமா இருக்கும். ஸோ சோஷியல் பெனிஃபிட் என்ன அப்படின்னா ஒரு கம்யூனிட்டியா நம்மளுக்கு நிறைய ரிசோர்சஸ் கிடைக்கும், நிறைய பெனிஃபிட்ஸும் வந்துட்டு கிடைக்கும். இப்போ இந்த ஃபாரஸ்ட்ரி ப்ரோக்ராம் வந்துட்டு எதுக்காக நம்ம பண்றோம்? ஸோ இந்த ஃபாரஸ்ட்ரி ப்ரோக்ராமுடைய மெயின் சென்ட்ரல் ஐடியா என்ன அப்படின்னா ஒரு கம்யூனிட்டியா நம்ம வந்துட்டு ஜஸ்ட் ஒரு அப்சர்வரா மட்டும் இல்லாம பீப்புளும் இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். ட்ரீஸை வந்து பிளான் பண்றதுல, அதுக்கப்புறம் அந்த ட்ரீஸை வந்து மெயின்டைன் பண்றதுல, ஹார்வெஸ்டிங்ல, ஸோ இந்த மாதிரி. ஸோ சோஷியல் ஃபாரஸ்ட்ரி அப்படின்றது வந்து ஃபாரஸ்ட்ரி ஃபார் பீப்புள் பிளஸ் ஃபாரஸ்ட்ரி வித் பீப்புள் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் இது வந்து இதுதான் இதோட மெயினான ஒரு கான்செப்ட். இப்போ ஒரு சொசைட்டி ஆர் கம்யூனிட்டி ஆஃப் பீப்புளுக்கு வந்து ஒரு டிம்பர் தேவைப்படுது, இல்லை ஃபயர்வுட் தேவைப்படுது. பேப்பர் நம்மளுக்கு எங்க ட்ரீயோடைய ரா மெட்டீரியல்ஸ் தான் கிடைக்குது. அப்போ இதெல்லாமே நேச்சுரலா ஃபாரஸ்ட்ல இருந்து வர்றது கிடையாது. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி தான் கொண்டுட்டு வரோம். ஸோ இதுக்காக நம்ம வந்து ஏற்கனவே இருக்கிறத வந்து இது பண்ணாம அழிக்காம நம்ம வந்து புதுசா இந்த பர்பஸ்க்காகவே வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரீஸ் வந்துட்டு க்ரோ பண்ணலாம். ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா அந்த நேச்சுரல் ஃபாரஸ்ட் மேல இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகுது. இப்போ இங்க வந்து இன்னொன்று கொடுத்துருக்காங்க, இன் ஆர்டர் டு என்கரேஜ் ட்ரீ கல்டிவேஷன் ஃபாரஸ்ட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்காக ஃபாரஸ்ட் வெளியே அதை இன்க்ரீஸ் பண்றதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்டோட ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ப்ரோக்ராம் வந்து இருக்கு. ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பீரியட் ஆஃப் டைம்ல இதை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து இவங்க ஆக்சுவலி 2 மெத்தட்ஸ் வந்துட்டு மென்ஷன் பண்றாங்க. இதை வந்து இருக்கு. ஸோ 2 மெத்தட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பிளாக் பிளான்டிங் அப்படின்றது, இன்னொன்று வந்து இன்டர் கிராப் பிளான்டிங் அப்படின்றது. அண்ட் இதெல்லாமே வந்து மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் பிளான்டிங் தான். ஸோ இந்த பிளாக் பிளான்டிங், இன்டர் கிராப் பிளான்டிங் அப்படின்றது. ஸோ பிளாக் பிளான்டிங் அப்படின்றது என்னன்னா ஒரு கண்டினியூஸ் பிளாக்ஸா வந்துட்டு ட்ரீஸ் செட் பண்ணுவாங்க. சப்போஸ் இங்க ஒரு ட்ரீ இருக்கு, இங்க ஒன்று இருக்கு, இங்க ஒன்று இருக்கு, இங்க ஒன்று இருக்கு. அடுத்தது வந்து இந்த மாதிரி இது வந்து இப்போ ஒரு பிளாக் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பிளான் பண்றதுதான் பிளாக் பிளான்டிங் அப்படின்றது. இன்டர் கிராப்ஸ் அப்படின்றது என்னன்னா இங்க ஒரு ட்ரீ இருக்கு, இங்க ஒரு ட்ரீ, இங்க ஒண்ணு இருக்கு, இது எல்லாமே வந்து கிராப்ஸ். ஸோ இந்த மாதிரி கிராப்ஸ்க்கு நடுவுல ட்ரீஸ் இது பண்றது. ஸோ இந்த மாதிரி பண்றது வந்து இன்டர் கிராப் பிளான்டிங். அடுத்தது பண்ட் பிளான்டிங் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கு. ஸோ பண்ட் பிளான்டிங். ஸோ இந்த பிளண்ட் பிளான்டிங் அப்படின்றது என்னன்னா பவுண்டரிஸ் இது பண்ணி, அதாவது இப்போ வந்து இது ஒரு அக்ரிகல்ச்சரல் ஏரியானா இதை சுத்தி வந்து பிளான் பண்ணாங்க, அதுதான் வந்து பண்ட் பிளான்டிங் அப்படின்றது. இப்போ இந்த இடத்துல சில ஸ்பீஷஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க இல்லையா, டீக், கேஷுரினா, ஐலாந்தஸ், சில்வர் ஓக், இதெல்லாமே
டீக் அப்படின்றது தேக்கு மரம், இது வந்து டெக்ரோனா கிராண்டஸ் அப்படின்னு சொல்றது. கேஷரினா அப்படின்றது சவுக்கு மரம். அடுத்தது வந்து ஐலாந்தஸ். இந்த ஐலாந்தஸ் அப்படின்றது வந்து தமிழ்ல பெருமரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பெரிய மரம், லார்ஜ் ட்ரீ, அதை மீன் பண்ற மாதிரி. அடுத்தது சில்வர் ஓக் அப்படின்றது. இதெல்லாமே கமர்ஷியலா வந்துட்டு யூஸ் பண்றது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுல இந்த டேங்க் ஃபோர்ஷோர் பிளான்டேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ வந்து இரிகேஷன் டேங்க்ஸ் இருக்கும், இல்லை ரிசர்வாயர்ஸ் இருக்கும், இதை சுற்றி இருக்கக்கூடிய இடம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை தான் டேங்க் ஃபோர்ஷோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இந்த இடத்துல ட்ரீஸை வந்து பிளான்ட் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா பயோமாஸ், அது வுட் பர்பஸ்க்காக. ஹிஸ்டாரிக்கலாக வந்துட்டு இந்த மாதிரி பிளான்டேஷன்ஸ் வந்து ஃபயர் வுட்காக தான் மோஸ்ட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது வந்து இந்த ஃபாரஸ்ட் எக்ஸ்டென்ஷன் சென்டர்ஸ் வந்துட்டு இது வரைக்கும் 32 ஃபாரஸ்ட் எக்ஸ்டென்ஷன் சென்டர்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த சென்டர்ஸ் வந்துட்டு டெக்னிக்கல் சப்போர்ட் பாயிண்ட்ஸ் மாதிரி. ஸோ ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ட்ரீ ஸ்பீஷியஸ் எதை வந்து எங்க நடணும் அப்படின்றதையோ, இல்லை அதுக்கு எப்படி இரிகேஷன் தேவைப்படும், ஹார்வெஸ்டிங் தேவைப்படும், அண்ட் நர்சரி ப்ராக்டிசஸ், இதை பத்தின டவுட்ஸ்க்காக அவங்க வந்துட்டு இந்த இடத்துல ரீச் அவுட் பண்ணலாம். இங்க வந்து இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. இதுல இந்த மெலியா டியூபியா அப்படின்றது என்னன்னா மலைவேண்டு, அண்ட் டேமரண்ட் நம்மளுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். நெல்லி அப்படின்றது நெல்லிக்காய் இருக்கும் இல்லையா, அதுதான். நீம், டீ, கேஷரினா, இதெல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா மேஜர் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஃபாரஸ்ட்ரி எக்ஸ்டென்ஷன் சென்டர்ஸ். ஸோ மேஜர் ஆக்டிவிட்டீஸ் வந்து என்ன அப்படின்னா, மோஸ்டா இது வந்து ட்ரீ க்ரோயிங் மெத்தட்ஸ், எப்படி வந்து ஒரு ட்ரீயை க்ரோ பண்றது அப்படின்னு சொல்லி அதுக்கான ட்ரைனிங், அண்ட் வந்து பப்ளிசிட்டி அண்ட் ப்ரொபகேண்டா ரிகார்டிங் ட்ரீ க்ரோயிங். ஸோ இந்த ட்ரீயை க்ரோ பண்றதுக்குமே வந்துட்டு சில அவேர்னஸ் தேவைப்படுது. ஸோ அந்த அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் ஆகட்டும், இல்லை போஸ்டர்ஸ் ஆகட்டும், எஜுகேஷனல் ப்ரோக்ராம்ஸ் மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்தது டெமான்ஸ்ட்ரேஷன் பிளாட்ஸ். ஸோ டெமான்ஸ்ட்ரேஷன் பிளாட் அப்படின்றது ஃபார்மர்ஸ்னால இந்த இடத்துல எப்படி ஒரு ட்ரீயை க்ரோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்க வந்து ஆக்சுவலா பண்ணி காமிப்பாங்க. ஸோ அங்கே ஆக்சுவலா இருக்க இடத்துல வந்து அப்சர்வ் பண்ணி அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்து ரைசிங் அண்ட் சப்ளை சீட்லிங்ஸ் ஆன் சப்சிடி. ஸோ சீட்லிங்ஸ் அப்படின்றது இந்த சின்ன சின்ன பிளான்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நர்சரியில வந்து க்ரோ பண்ணுவாங்க. அதை வந்து இவங்க ஃபார்மர்ஸ் அதை ஒரு காஸ்ட்ல வந்துட்டு வாங்கி கொண்டு போய் அவங்க வந்து வளர்த்துக்கலாம். ஸோ அது வந்து அவங்களுடைய ஃபினான்ஷியல் பேரியரையும், அவங்களே அதை வந்துட்டு அதுக்கான சீட்ஸ் வாங்கணும் அப்படின்னா அது இன்னும் வந்துட்டு காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அதுக்கு இது வந்து காஸ்ட் எஃபிஷியண்டாக வந்துட்டு இருக்கும் அவங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இதற்கான அவேர்னஸ் கிரியேட் பண்றது, ஃபாரஸ்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, வாட்டர் கன்சர்வேஷன், கிளைமேட் பெனிஃபிட்ஸ், இதை பத்தின ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்றது. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா டீஃபாரஸ்டேஷன் அண்ட் அஃபாரஸ்டேஷன் அப்படின்றது. ஸோ டீஃபாரஸ்டேஷன் அப்படின்றது நம்மளுக்குலாம் தெரிஞ்சிருக்கு, அதாவது கிரீன் ஹவுஸ் எஃபெக்டுக்கான குளோபல் வார்மிங்கான ஒன் ஆஃப் த மெயின் ரீசனே டீஃபாரஸ்டேஷன் தான். ஸோ ஃபாரஸ்ட்ல நம்மளுக்கு இது வரைக்கும் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத பார்த்தோம் இல்லையா, அதே தான் டிம்பர், பேப்பர், மெடிசனா. ஸோ இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டை ஒரு அக்ரிகல்ச்சரல் பிளான்டேஷனாவோ இல்லை இந்த லைஃப் ஸ்டாக்கை வந்துட்டு மெயின்டைன் பண்ற ஒரு பிளேஸாவோ யூஸ் பண்றது தான் இதுக்கான டீஃபாரஸ்டேஷனுக்கான ஒரு முக்கியமான காரணம். அண்ட் லாகிங் ஆஃப் டிம்பர். ஸோ இந்த டிம்பர் பர்பஸ்க்காக வந்துட்டு ஃபாரஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா அதையும் நம்ம வந்து அழிக்கிறோம். அடுத்தது வந்து டெவலப்மெண்ட் ஏரியாஸ், அடுத்தது பாப்புலேஷன்னால நம்மளுக்கு நிறைய வந்து ஜாப்ஸ் தேவைப்படும், இருக்க பிளேஸ் தேவைப்படும், அக்ரிக்கு லேண்ட் தேவைப்படும், அதுக்கெல்லாம் நம்ம ஃபாரஸ்ட் ஏரியாஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது வந்து எஃபெக்ட்ஸ். இதோட எஃபெக்ட்ஸ் என்னன்னா, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அது எல்லாமே இதோட எஃபெக்ட்ஸ் தான். இப்போ ஒரு ஃபாரஸ்ட்டை வந்துட்டு இவங்க பர்ன் பண்றது மூலயமா அதுல இருந்து வரக்கூடிய கார்பன், ஸோ அது குளோபல் வார்மிங்கையும் என்ன பண்ணுது அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுது. அடுத்தது ட்ரீஸ் அண்ட் பிளான்ஸ் வந்துட்டு சாயில் பார்ட்டிகல்ஸ் வந்து பைண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம். அது வந்து சாயில டைட்டா ஹோல்ட் பண்ணிருக்கோம், அதனால லேண்ட் ஸ்லைட் இல்லை சாயில் எரோஷன் வராம தடுக்குது. ஆனா இது இந்த மாதிரி டீஃபாரஸ்டேஷன் பண்றதுனால சாயில் எரோஷன் ஈஸியா வருது. டீஃபாரஸ்டேஷன் வந்து ட்ரையான ஏரியாஸ்ல வந்துட்டு நடக்கும்போது அதுதான் வந்து டெசர்ட்ஸா வந்துட்டு ஃபார்ம் ஆயிடுது. ஸோ அந்த இடத்துல வந்து பிளான்ஸ் இல்லை, இதனால வந்து நடக்க வேண்டிய பயாலஜிக்கல், ஈக்கோலாஜிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராசஸஸ் எதுவுமே நடக்காம அந்த இடத்துல வந்து ரொம்ப வறட்சி வந்துட்டு ஏற்படுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் ரன் ஆஃப் வாட்டரும் வந்துட்டு சாயில் எரோஷன். அதாவது அந்த இடத்துல பிளான்ஸ் இல்லைன்றப்ப அதோட ரூட்ஸ் என்ன ஆகுது, ரூட்ஸும் அவங்க வந்து இல்லை, சாயில டைட்டா எதுவுமே ஹோல்ட் பண்ணல, அப்போ அந்த சாயில் வந்துட்டு ஈஸியா தண்ணியில அடிச்சுட்டு போயிடுது. நெக்ஸ்ட் வந்து இந்த லோக்கல் பிரிசிபிடேஷன் பேட்டர்ன்ஸையும் வந்துட்டு இது வந்து சேஞ்ச் பண்ணுது.
ஸோ இதுக்கு இது என்ன அப்படின்னா இந்த லோக்கல் precipitation இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஃபாரஸ்ட் வந்துட்டு டைரக்டாவே வாட்டர் சைக்கிள் கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணும். ஸோ ட்ரீஸ் வாட்டர் சாயில் வந்து அப்சர்வ் பண்ணுது, அது வந்து டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணி வாட்டர் வேப்பரா மறுபடியும் வந்துட்டு ரீச் அட்மாஸ்பியரை வந்து ரீச் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி இந்த எவாப்ரேஷன் அண்ட் டிரான்ஸ்பிரேஷன் இந்த மாதிரியான ப்ராசஸஸ் வந்துட்டு நடக்காம இது இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா அதிகமான ட்ரைனஸ் வந்துட்டு ஏற்படுது. ஸோ இதை தான் இந்த இடத்துல வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பயோடைவர்சிட்டியுமே இது வந்து அஃபெக்ட் பண்ணுது, அங்க இருக்கக்கூடிய ஸ்பீஷிஸ். அடுத்தது ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய டுவெல்லர்ஸ் அண்ட் ரூரல் பீப்புள், அவங்களுடைய ஃபாரஸ்ட் ஏரியாஸ்லயுமே இருக்காங்க இல்லையா ரூரல் பீப்புள், ஸோ அதையுமே இது வந்து அஃபெக்ட் பண்ணுது. அடுத்தது குளோபல் வார்மிங், லைஃப் சப்போர்ட் ரிசோர்சஸ், ஸோ இதெல்லாமே ஏற்கனவே பார்த்தது தான். இதெல்லாமே ஒன் ஆஃப் த ரீசன்ஸ், இதெல்லாமே ஒன் ஆஃப் த எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து டிஃபாரஸ்டேஷன். அடுத்தது அஃபாரஸ்டேஷன் அப்படின்றது என்னன்னா ஒரு புதுசான ஒரு இடத்துல காடை வந்து நம்ம உருவாக்குறது தான் அஃபாரஸ்டேஷன் அப்படின்றது. அதாவது ட்ரீஸ் வந்துட்டு பிளான் பண்றது தான் இந்த அஃபாரஸ்டேஷன் அப்படின்ற ப்ராசஸ். ஸோ இது எதனால இம்பார்ட்டன்ட்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சாயில், ரெயின்ஃபால், கிளைமேட், அப்புறம் லோக்கல் ஈகோசிஸ்டம், இது எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்றது தான். இப்போ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸ்லோப்ஸ் ஆஃப் டேம்ஸ் அஃபாரஸ்டேட்டட் டு ரெடியூஸ் வாட்டர் ரன் ஆஃப். ஸோ டேம் ஸ்லோப்ஸ் வந்துட்டு ரெயின்ஃபால்னால என்ன ஆகுதுன்னா சாயில் எரோஷன் அந்த இடத்துல இருக்கும், சாயில் எரோஷன் நடக்கும். இந்த மாதிரியான ப்ராசஸை வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதில் அவாய்ட் பண்றது. அடுத்தது இப்போ ஒருவேளை அந்த சாயில் எல்லாமே வாஷ் அவே ஆயிடுச்சு அப்படின்னா அந்த செடிமெண்ட் வந்துட்டு எங்க போகும், அந்த மண்ணு சாயில் எல்லாமே ரிசர்வாயர்ல தான் போகும். ஸோ இது வந்து சில்டேஷன் வந்துட்டு காஸ் பண்ணுது. இதுதான் சில்டேஷன் அப்படின்றது. இந்த ரிசர்வாயர்ல இந்த சாயில் எல்லாமே போறது எங்க போகுதுன்னா ரிசர்வாயருக்கு போகுது. இதுதான் சில்டேஷன் அப்படின்றது. இதனால it can also provide range of environmental services including carbon sequestration, ஏற்கனவே என்னன்னு பார்த்துக்கோ, அண்ட் வாட்டர் ரிட்டென்ஷன் அப்படின்றது தண்ணியை ஹோல்ட் பண்ணி வைக்கிறது. ஸோ இதெல்லாமே வந்து இந்த அஃபாரஸ்டேஷன்னால வந்து நடக்கக்கூடியது. ஸோ சாயில் எரோஷனை இது மெயினாக வந்துட்டு தடுக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல the man who single-handedly created a dense forest, ஜாடவ் மொலை பயாங் அப்படின்றவங்க வந்துட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவே இவங்களை வந்து ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஒரு லாங் டேர்ம் எஃபர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த லாங் டேர்ம் எஃபர்ட்னால ஒரு ஃபாரஸ்ட் வெஜிடேஷனையே இவங்க வந்து அசாம்ல கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு லாங் டேர்ம் ஒரு இண்டிவிஜுவல் எஃபர்ட் போட்டாலே இந்த மாதிரி ஒரு டிகிரேடட் லேண்டை வந்துட்டு இந்த மாதிரி மாற்ற முடியுது அப்படின்னா, ஸோ நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒரு கோஆப்ரேட்டிவ் மூமெண்டோட வந்து இருந்தோம் அப்படின்னா நம்மளால இன்னும் இந்த வெஜிடேஷன் அண்ட் ஹேபிட்டேட்டை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இதை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னைக்கு அவருடைய இந்த ஃபாரஸ்ட் இருக்கு இல்லையா, அவரு கிரியேட் பண்ண அந்த ஃபாரஸ்ட் அது வந்து சென்ட்ரல் பார்க்கை விட ரொம்ப வந்து ஒரு பெரிய ஒரு ஃபாரஸ்டா வந்து இன்னைக்கு மாறி இருக்கு. ஸோ இதுக்காக 2015 அவருக்கு வந்து பத்மஸ்ரீ அவார்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபாரஸ்ட் கிரியேஷன், என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன், ஈக்கனாலஜிக்கல் அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக இதெல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணி தான் அவருக்கு வந்து ஒரு ஹானரரி டாக்டரேட்மே அவருக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த அஃபாரஸ்டேஷனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன? ஸோ அஃபாரஸ்டேஷன் எதுக்கு வேணும் அப்படின்னா முக்கியமா ஆக்சிஜன் போட்டோசிந்தசிஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்றது மூலமா ஆக்சிஜன் சப்ளை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். நெக்ஸ்ட் வந்து போட்டோசிந்தசிஸ் மூலியமா CO2 அது அதிகமா இன்டேக் பண்ணிக்குது அட்மாஸ்பியர்ல இருந்து. அப்போ இந்த கார்பன் ஸ்டோரேஜ் வந்து அந்த டிம்பர்ல அதிகமா இன்டேக் பண்ண வைக்கலாம். ஸோ அது ரெண்டாவது விஷயம். அடுத்தது வந்து பேம்பு பிளான்டேஷன். ஸோ பேம்பு வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பிளான்ட். இது வந்து போஷே அப்படின்ற ஒரு ஃபேமிலியை சேர்ந்ததுதான் இந்த பேம்பு மூங்கில் அப்படின்றது. இது மோஸ்டா ஹேண்டிகிராஃப்ட், அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்குலாம் நம்ம வந்து யூஸ் பண்றோம். அடுத்தது இந்த மிக்ஸ்டு பிளான்டேஷன்ஸ் அப்படின்றது டிம்பர்ஸ் மட்டும் இல்லாம அந்த இடத்துல மெடிசினல் பிளான்ட், சீட்ஸ், அதோட லீவ்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ற மாதிரி ஒரு டைவர்சிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். அடுத்தது வந்து இண்டிஜினியஸ் ஹெர்ப்ஸ் ஆர் ஷெர்ப்ஸ் வந்துட்டு ரீஜெனரேட் பண்றது. ஸோ இந்த இண்டிஜினியஸ் ஃபாரஸ்ட் ரீஸ்டரேஷன்ல
ஜஸ்ட் அது பிளான்ஸை மட்டும் வந்துட்டு மறுபடியும் ட்ரீஸ் மட்டும் நடுறது வந்து கிடையாது. அதாவது நேட்டிவ் ஹெர்ப்ஸ், அந்த இடத்துக்குன்னு நேட்டிவான ஒரு ஹெர்ப்ஸ் இல்லை ஷெர்ப்ஸ் இல்லை ட்ரீஸ் வந்து இருந்துப்பா. ஸோ அந்த நேச்சுரல் ரீஜனை நம்ம மறுபடியும் ரீஸ்டோர் பண்றது தான் இதோட மெயின். அடுத்தது இதை பத்தின அவேர்னஸ் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அதான் கண்டினியூஸாக அதை மானிட்டர் பண்றது மூலயமா அந்த ட்ரீஸ் வந்து இங்க க்ரோ பண்ண முடியுதா, அந்த ட்ரீஸால இங்க சர்வைவ் ஆக முடியுதா அப்படின்றத செக் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து இந்த இடத்துல இதெல்லாமே இதோடைய அச்சீவ்மெண்ட்ஸ்ல வந்துட்டு கொடுத்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இங்க வந்து நேச்சர் எய்டட் ஆர்டிஃபிஷியல் ரீஜெனரேஷன், அடுத்தது வாட்டர் கிரவுண்ட் வாட்டர் லெவல்ல வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்றது, மேக்கிங் இட் பியூர் நாட் பொல்யூட்டட் வித் நைட்ரஜன். ஸோ நைட்ரஜனோட இது பொல்யூட் ஆகாம தடுக்கணும். ஸோ நைட்ரஜன் லீச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எக்ஸஸான நைட்ரேட் வந்துட்டு சாயில்ல இருக்கிறது. ஸோ எக்ஸஸ் நைட்ரேட் அப்படின்றது NO3 வந்து அதிகமான அளவு இருக்கிறது. ஸோ இதனால கிரவுண்ட் வாட்டர் கண்டாமினேஷன் வந்துட்டு நடக்கலாம். அடுத்தது நேச்சுரேட்டட் ஆர்டிஃபிஷியல் ரீஜெனரேஷன் இருக்கு இல்லையா, இது என்ன அப்படின்னா ஈக்காலஜிக்கல் நேச்சுரலா வந்துட்டு ஈக்காலஜிக்கல் ப்ராசஸ் வந்துட்டு வெஜிடேஷனை ரீஜெனரேட் பண்ணதான் ஹெல்ப் பண்ணும். ஆனா ஸோ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் இது பண்ணலாம்னா, இப்போ நேச்சுரலாவே வந்துட்டு குட்டி குட்டி பிளான்ட் வந்துட்டு வளரும். ஸோ ஹியூமன் வந்து அதை இப்போ ஆடு மாடு அதை மேயறதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம், ஃபயர்ல இருந்து அதை ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ்ல இருந்து இது பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாமோ அதெல்லாம் பண்ணலாம். இல்லை வேற ஏதாச்சும் வந்து ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி ரீசன்ஸ்னால அதை ஸ்டாப் பண்றது இல்லை அதை கட் பண்றதை வந்துட்டு ஹியூமன் சப்போர்ட்னால இதெல்லாமே வந்துட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் ரீஜெனரேஷனும் வந்துட்டு முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அச்சீவ்மெண்ட்ஸ். என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னா அழிஞ்சு போன ஃபாரஸ்ட் எல்லாத்தையுமே ரீஸ்டோர் பண்றது. அடுத்தது கம்யூனிட்டி அசெட்ஸ் லைக் ஓவர் ஹெட் டேங்க், போர்வெல், ஹேண்ட் பம்ப், கம்யூனிட்டி ஹால், லைப்ரரி இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்றது. ஸோ ஒரு கம்யூனிட்டியோட பார்ட்டிசிபேஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் ஈக்காலஜிக்கல் ஸ்டெபிலிட்டி வந்துட்டு மெயின்டைன் பண்றது. ஸோ ஒரு ஹெல்த்தி ஈகோ சிஸ்டம் அப்படின்றதுல நியூட்ரியன் சைக்கிள் கரெக்டாக இருக்கணும், வாட்டர் ரெகுலேஷன், சாயில் ப்ரொடெக்ஷன், ஹேபிடேட்டோட சப்போர்ட் இதெல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருக்கிறது தான் வந்து ஒரு ஸ்டேபிளான என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் அப்படின்றது வந்து பயோடைவர்சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணணும். பயோடைவர்சிட்டின்றது டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப். அடுத்தது வைல்ட் லைஃப் அப்படின்றது அனிமல்ஸ் அண்ட் அதோடைய ஹேபிடேட்ஸ். அப்புறம் ஜெனட்டிக் ரிசோர்சஸை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்றது. ஸோ ஜெனட்டிக் ரிசோர்சஸ் அப்படின்றதுனா ஸ்பீஷிஸ்குள்ளேயே ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜெனட்டிக் டைவர்சிட்டியும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அடுத்தது ஒரு கம்யூனிட்டியா வந்து எல்லாத்தையுமே வந்து கம்யூனிட்டியா இன்வால்வ் ஆகி அதே இது ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட், எஸ்பெஷலி விமன் இன் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ விமனாவும் சரி ஒரு கம்யூனிட்டியாவும் சரி இதை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இதோடைய அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஏலியன் இன்வேசிவ் ஸ்பீஷஸ். இந்த ஏலியன் ஸ்பீஷஸ் அப்படின்றது என்னன்னா நேச்சுரல் ஜியாகிரபிக்கல் ரேஞ்ச்ல இருந்து சில ஸ்பீஷஸ் வந்துட்டு வெளியில இருந்து வந்துருக்கு, அதுதான் ஏலியன் ஸ்பீஷஸ். இன்வேசிவ் அப்படின்றது என்னன்னா அது வந்து ரொம்ப ரேப்பிடா ரொம்ப வந்து குயிக்கா வந்துட்டு அந்த ஸ்பீஷஸ் அந்த என்விரான்மெண்ட்ல வந்துட்டு இதுவாகும், அடாப்ட் ஆகிருக்கும். அண்ட் அந்த இடத்துல அதோடைய எண்ணிக்கை வந்துட்டு அதிகமாயிடும். அது சில ஹார்ம்ஃபுல்லான விஷயத்தையும் வந்துட்டு அந்த இடத்துல பண்ணும். ஸோ இப்போ நேட்டிவ் ஈகோசிஸ்டம்ல ஏலியன் ஸ்பீஷஸ் வளர்றது மூலியமா அதோட பாப்புலேஷன் எக்ஸ்பேண்ட் ஆகி அங்க இருக்கக்கூடிய நேட்டிவ் ஸ்பீஷஸ் வந்துட்டு அஃபெக்ட் ஆயிரும். ஸோ இந்த ஏலியன் ஸ்பீஷஸ் மூலியமா இப்போ எதனால இந்த இன்வேசிவ் பிளான்ட்ஸ்னால க்ரோ ஆக முடியுது அப்படின்னா அதோடைய ப்ரொடக்டிவிட்டி கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ்னால வந்து அதால என்ன பண்ணிக்க முடியும்னா அடாப்ட் பண்ணிக்க முடியும், டாலரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதனால இது வந்து ஈஸியாகவே சர்வைவ் ஆகிடும். அடுத்தது இந்த மாதிரி ஸ்பீஷஸ் வந்து எராடிகேட் பண்ணும்போது கெமிக்கல்ஸ் வந்து கிரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்துட்டு இது பண்ணலாம், எமிட் பண்ணலாம். இது வந்து ஈகோசிஸ்டம் அண்ட் மைக்ரோ கிளைமேட்டை நம்ம ஏற்கனவே என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ மைக்ரோ கிளைமேட் அப்படின்றது வந்து அந்த லோக்கல் ஏரியாவில் இருக்கக்கூடிய கிளைமேட். இதெல்லாமே அதெல்லாம் நம்ம எராடிகேட் பண்ணணும்னு சொல்லி நம்ம பண்ற ஒரு விஷயம் ஹியூமன்ஸ்க்கே வந்துட்டு நிறைய பாதிப்பை வந்து ஏற்படுத்தலாம். ஸோ நம்ம ஹெர்பிசைட்ஸ் யூஸ் பண்றதா இருக்கட்டும், இல்லை வந்து மெஷினரி யூஸ் பண்றது, இல்லை அதை வந்து அந்த பிளான்ஸை பேர்ன் பண்றது, இதெல்லாமே CO2 ரிலீஸ் பண்ணுது. அண்ட் ஹெர்பிசைட்ஸ் மூலயமா நம்மளுக்கு வந்து லைக் டைரக்டாவே நம்மளுக்கு நிறைய டிசீசஸ் வந்து இதனால ஸ்ப்ரெட் ஆகலாம்.
இதனால அந்த சாயிலுடைய நேச்சருமே என்ன ஆகுது அப்படின்னா அஃபெக்ட் ஆகலாம். ஸோ வேர்ல்ட் கன்சர்வேஷன் யூனியன் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மேஜர் த்ரெட் என்ன அப்படின்னா ஹேபிடேட்டோட லாஸ். செகண்ட் வந்து இந்த இன்வேசிவ் பிளான்ட் ஸ்பீஷிஸ் இருக்கு இல்லையா, இதுதான். ஸோ இது ரெண்டும் தான் இந்த மேஜர் த்ரெட்ஸா பார்க்குறாங்க. ஸோ இந்த இன்வேசிவ் ஸ்பீஷியஸ் அப்படின்றது என்னது? இன்வேசிவ் ஸ்பீஷிஸ் அப்படின்றது வந்து நான் நேட்டிவ், அது ஒரிஜினலா அந்த ஈகோசிஸ்டம்ல வளர்ந்தது கிடையாது. அடுத்தது அது வந்து சீக்கிரமா வந்து ஸ்ப்ரெட் ஆகும், ரொம்ப ரேப்பிடா வந்துட்டு என்ன ஆகும்னா ஸ்ப்ரெட் ஆகும். அது நேட்டிவ் ஸ்பீஷிஸ் கூட வந்துட்டு இன்டர்ஃபியர் ஆகி நேட்டிவ் ஆர்கானிசம்ஸ் வந்துட்டு அந்த இடத்துல சர்வை பண்ண விடாம தடுக்கும். த்ரெட் டு ஈகோசிஸ்டம், அந்த ஈகோசிஸ்டம் வந்து ஃபங்க்ஷன் பண்றதுலையும் இது வந்து கம்மி பண்ணுது. ஸோ அதோடைய ஃபங்க்ஷனிங்லையும் இது வந்து அஃபெக்ட் பண்ணுது. அண்ட் எக்கனாமிக்லயும் நிறைய லாஸஸ் வந்துட்டு இதனால ஏற்படுது. ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னா, நம்ம குளோபல் டிரான்ஸ்போர்டேஷன் இப்போ வந்து உலகத்தோட ஒரு பகுதியில இருந்து இன்னொரு பகுதிக்கு ஷிப்ஸ் மூலியமாவோ, கார்கோஸ் மூலியமாவோ, ஏர்கிராஃப்ட் மூலியமாவோ இந்த மாதிரிலாம் மெட்டீரியல்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்றோம். அப்போ ஏதோ ஒரு சீட் வந்துட்டு இந்த கார்கோயோ ஷிப்லயோ வந்து இருந்து ஒரு கண்ட்ரில இருந்து அது இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து வரலாம். ஸோ இதை வந்து ஆக்சிடென்டல் இன்ட்ரடக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது நமக்கே தெரியாம வருது இல்லையா, இதுதான் வந்து ஆக்சிடென்டல் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுல வந்து germplasm, some research organizations import germplasm. ஸோ இந்த germplasm அப்படின்றதுன்னா ரிசர்ச்காகவோ இல்லை வந்து ப்ரீடிங்காகவோ கன்சர்வேஷனுக்காகவோ யூஸ் பண்ணக்கூடிய பிளான்ஸோடைய ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து germplasm அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது சீடா இருக்கலாம், இல்லை பிளான்ட் டிஷ்யூஸா இருக்கலாம், இல்லை ரீப்ரொடக்டிவ் மெட்டீரியல்ஸா இருக்கலாம். இதை வந்து இம்போர்ட் பண்ணி அது ஏலியன் ஸ்பீஷிஸ் வந்து ஆக்சிடென்டலாவோ அப்படி இல்லைன்னா வந்து கல்டிவேஷன்ல இந்த ஸ்பீஷியஸ் இன்ட்ரடியூஸ் பண்றது மூலியமாவோ அந்த இடத்துல இருக்கிற நேட்டிவ் ஸ்பீஷிஸ் வந்துட்டு அஃபெக்ட் ஆகுது. இப்போ இந்த நேட்டிவ் ஸ்பீஷியஸ் வித் எடிபிள் ஃப்ரூட்ஸ் ஆர் யூஸ்வலி ஸ்ப்ரெட் பை பேர்ட்ஸ். இந்த மாதிரி சாப்பிட்ற பேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணும், ஒரு ஃப்ரூட்டை சாப்பிட்டுட்டு அதோட சீட்ஸை வந்துட்டு டிஸ்போஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த ப்ராசஸ்லயும் இந்த மாதிரி எடிபிள் ஃப்ரூட்ஸ் தரக்கூடிய பிளான்ஸ் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் ஆகுது. இந்த மாதிரி அதனால வந்து ஒரு நான் நேட்டிவ் ஸ்பீஷியஸ், நான் நேட்டிவ் பிளான்ட் வந்துட்டு க்ரோ ஆகுது இல்லையா, இதை வந்து ஜூகோரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஜூகோரி, மோர் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா எண்டோஜூகோரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எண்டோஜூகோரி அப்படின்றது வந்து ஒரு அனிமலுடைய டைஜஸ்டிவ் ட்ராக்ட் மூலியமா வந்து டிஸ்பர்ஸ் ஆகுது. இப்போ வந்து ஒரு பறவை வந்து ஒரு ஃப்ரூட்டை சாப்பிட்டு அந்த கொட்டையை டிஸ்பர்ஸ் பண்ணுது இல்லையா, ஸோ அது அதோட டைஜஸ்டிவ் ட்ராக்ட் வழியா தான் டிஸ்பர்ஸ் பண்ணுது. இது எண்டோஜூகோரி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த இன்வேசிவ் ஸ்பீசிஸ் வந்துட்டு ஃபாஸ்ட் க்ரோயிங்கா இருக்கும் அண்ட் மோர் அடாப்டிவா இருக்கும். இது அந்த சாயில் சிஸ்டம் கூட வந்துட்டு சம்டைம்ஸ் ஆல்டர் பண்ணுது. இதனால இங்க வந்து இந்த டீகம்போசிஷன்லயும் ஒரு இம்பாக்ட் ஏற்படுது. அண்ட் ஏலியன் ஸ்பீஷியஸ் இதனால வந்து அந்த சாயிலுடைய நியூட்ரியன் சைக்கிளும் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். ஸோ நியூட்ரியன் சைக்கிள் அப்படின்றது அந்த இடத்து நேட்டிவ் ஸ்பீஷிஸ்க்கான தேவையான நியூட்ரியன்ஸ் இருக்கும், பட் அதை வந்து இந்த ஏலியன் ஸ்பீஷிஸ் என்ன பண்ணணும்னா அது எடுத்துக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம சில ஏலியன் ஸ்பீஷிஸ் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்றதான் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா ஐகார்னியா கிராசிப்ஸ் அப்படிங்கிறது தான். இதை வந்து வாட்டர் ஹயசின்த், ஆகாய தாமரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஃப்ளோட் ஆகக்கூடிய ஒரு அக்வாட்டிக் பிளான்ட் தான். இதோடைய நேச்சுரல் ஆரிஜின் வந்து சவுத் அமெரிக்கா. ஸோ இது வந்து அதோடைய நேட்டிவ் ரேஞ்ச்ல இருந்து வெளியே வந்து இப்போ ஒரு நிறைய ஃப்ரெஷ் வாட்டர் சிஸ்டம்ஸ்லயும் இது வந்து சர்வைவ் ஆகுது. இதை வந்து ஒரு வீட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அன்வான்டான சில ப்ராப்ளம்ஸ் காஸ் பண்ணுது அண்ட் நேட்டிவ் ஸ்பீஷிஸ்க்கு தேவையானதை வந்து இந்த வீட் கன்சியூம் பண்ணிக்குது. ஸோ அதனால இப்போ இந்த வாட்டர் ஹயசின்த் அப்படின்றது வந்து சில இடத்துல வந்து அட்ராக்டிவா இருக்கும், அழகா இருக்கும். அதோட ஃப்ளோட்டிங் லீவ்னால இல்லை அட்ராக்டிவ் ஃப்ளவர்ஸ்னால அது வந்துட்டு பார்க்க வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கலாம். சில பேர் இதை வந்து ஆர்னமெண்டல் அக்வாட்டிக் பிளான்டாவும் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அது பார்க்க அழகா இருக்கிறதுனால இது வந்து அதிகமா ஸ்ப்ரெட் ஆகுறதுனால நேட்டிவ் அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் வந்து அதோடைய ஆக்சிஜன் அண்ட் லைட் கண்டிஷன்ஸும் வந்து சேஞ்ச் ஆகுது. அதுக்கு தேவையானதுதான் இது எடுத்துக்குது இல்லை. ஸோ அதனால அதோட ஹேபிடேட்டே வந்துட்டு சேஞ்ச் ஆயிடுது. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா
அந்த ஆர்கானிசம்ஸ்க்கு தேவையான நியூட்ரியன்ஸ் வந்துட்டு அதுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இது வந்து இந்த ஃபைட்டோ பிளாங்டான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ ஃபைட்டோ பிளாங்டான் அப்படின்றதுனா ஒரு போட்டோசிந்தட்டிக் ஆர்கானிசம் தண்ணியில இருக்கிறது. இதுக்கு சன்லைட், வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து தேவைப்படும். இந்த வாட்டர் ஹயசின்த் வந்து ஒரு ஃப்ளோட்டிங் கவர் மாதிரி வந்துட்டு ஃபார்ம் பண்ணும். ஸோ இது மூலயமா சன்லைட் பெனட்ரேஷன் கம்மியாகும். இந்த ஃபைட்டோ பிளாங்டானுடைய போட்டோசிந்தசிஸும் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா இந்த பிரைமரி ப்ரொடக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுது, ஃபுட் வெப்பும் அஃபெக்ட் ஆகுது இதனால. இப்போ இந்த இதுல இருக்கக்கூடிய பேசிக் ஐடியா என்னன்னா, இந்த டென்ஸ் பிளான்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஆக்சிஜன் டிப்ளீஷன் வந்துட்டு காஸ் பண்ணுது. ஸோ ஆக்சிஜனுடைய லெவல் வந்துட்டு கம்மியாகுது. இதனால இந்த மாதிரி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பிளான்ட்ஸ் வந்துட்டு ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பிளான்ட்னால சர்வே பண்ண முடியுது, இன்னொன்னால முடிய மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா அங்க அதுக்கு தேவையான ஆக்சிஜன் லெவல் வந்து இல்லை, அது இன்னொரு பிளான்ட் அதிகமா வந்து கன்சியூம் பண்ணிக்குது. இப்போ ஒரு இடத்துல வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பிளான்ட் பயோமாஸ் இருக்கும்போது அது என்ன பண்ணுதுன்னா இவென்ச்சுவலா அது வந்துட்டு அட் சம் பாயிண்ட்ல டீகம்போஸ் ஆகிரும். அப்போ மைக்ரோபியல் ரெஸ்பிரேஷன் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ மைக்ரோப்ஸ் வச்சு டீகம்போஸ் பண்ணுது இல்லையா, இதனால ஆக்சிஜனுடைய கன்சம்ஷன் அந்த இடத்துல அதிகமாகுது. ஸோ வாட்டர்ல அப்போ அதாவது டிசால்வ் ஆகிருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவலும் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இதனால இந்த கன்சப்ஷனால ஆக்சிஜனோட லெவலும் டிக்ரீஸ் ஆகுது. இப்போ இந்த இடத்துல யூட்ராஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ யூட்ராஃபிகேஷன் அப்படின்றதுனா வாட்டர்ல அந்த நியூட்ரியன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது தான். அதாவது எக்ஸஸ் நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ் வந்துட்டு அந்த இடத்துல அதிகமா இருக்கு. ஸோ இதுதான் யூட்ராஃபிகேஷன் அப்படின்றது. இப்போ இந்த வாட்டர் ஹயசின்த் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு இந்த யூட்ராஃபிகேஷனுக்கு இது மட்டுமே காரணம் கிடையாது. அதாவது அந்த எக்ஸஸ் நைட்ரஜன் பாஸ்பரஸ், ஆனா இது வந்துட்டு அந்த இடத்துல அதிகமா க்ரோ ஆகிறதுனால ஆக்சிஜனுடைய லெவல் கம்மியாயிருது. ஸோ இதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு அந்த இடத்துல வரலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரீடிங் ஹேபிடேட்ஸா இது வந்து சேஞ்ச் ஆகுது. மஸ்கிட்டோக்கும் அதுக்கப்புறம் இந்த அக்வாட்டிக் ஸ்னெயில்ஸ்க்குமே இது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ப்ரீடிங் இதுவா வந்துட்டு உருவாகுது. ஸோ இதனால ஆனஃபல் மஸ்கிட்டோஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் மலேரியா வந்து மலேரியா வர்றதுக்கான ஒரு மெயின் ரீசன். ஸோ இதுதான் வந்து வெக்டார்ஸ் ஆஃப் மலேரியா பாரசைட்டோடைய வெக்டார்ஸ் தான் இது. ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஃப்ரீ ஃப்ளோட்டிங் டென்ஸ் ரூட்ஸ் அண்ட் செமி சப்மர்ஜ்டு லீவ்ஸ்ல வந்துட்டு இது எல்லாமே வந்து க்ரோ ஆகுது. இது வந்து சன்லைட்டுமே என்ன பண்ணுது அப்படின்னா பிளாக் பண்ணிடுது, மேல வந்து இது ஃபுல்லா அடர்த்தியா இருக்கிறதுனால. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது என்னன்னா ப்ரோசோபிஸ் ஜூலிஃப்ளோரா அப்படின்றதுதான். ஸோ இந்த பிளான்ட் வந்துட்டு மெஸ்ட் ஒயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேலி கார்லானில வந்து சீமை கருவேலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுதான் இந்த மெஸ்ட் ஒயிட் அப்படின்றது. இப்ப இதோட சயின்டிபிக் நேம் வந்து ப்ரோசோபிஸ் ஜூலிஃப்ளோரா இல்லையா. இப்போ இது அமெரிக்காவுடைய நேட்டிவா இருக்கிற பிளான்ட் தான். பட் இது வந்து மற்ற ரீஜன்ஸ்லயுமே இது க்ரோ ஆகுது. அண்ட் இந்தியாவில வந்துட்டு இது ரொம்ப ட்ரை அண்ட் செமி ஏரிட் லேண்ட்ஸ்கேப்ஸ்ல வந்துட்டு இருக்கு. இப்போ இது வந்து இன்டெண்டட் இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எதனால இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதால வந்து ட்ரவுட்டை டாலரேட் பண்ணிக்க முடியும், புவர் சாயிலா இருந்தாலும் ஏரிட் கண்டிஷன்ஸ்லயும் இதால க்ரோ ஆக முடியும். ஸோ அதனால இந்த மாதிரி டீக்ரேடான லேண்ட் ஏரியால இது வந்து வளர்ந்துச்சு அப்படின்னா இது வந்து இந்த பிளான்ட் என்ன நினைச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி டீக்ரேடான லேண்ட் ஏரியால இருக்கனால அது வந்து அதை ஸ்டெபிலைஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. அண்ட் இது ஆல்சோ ஃபயர் வுட்டாவும் இதை யூஸ் பண்றாங்க. இது வந்து சீக்கிரமா வளர்ந்துரும், லார்ஜ் ஏரியாஸே இது வந்துட்டு ஆக்குபை பண்ணிடும். அட் த சேம் டைம் நேட்டிவ் ஸ்பீஷீஸ்க்கு இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணி அதுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் இது வந்துட்டு அந்த இடத்துல அப்சர்வ் பண்ணிக்கும். இதை வந்து அக்ரெசிவ் காலனைசர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இது ரொம்ப சீக்கிரமா ஒரு இடத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகிற முடியும். அதனால நேட்டிவ் பிளான்ட்ஸ்க்கு அதுக்கு தேவையானது வந்து கிடைக்க மாட்டேங்குது. Its invasion reduced the cover of native medicinal herbaceous species. ஸோ ஹெர்பேஷியஸ் அப்படின்றதுதான் ஹர்ப்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, மெடிசனல் வேல்யூ இருக்கிறது அதுதான்.
ஸோ இப்போ இந்த பிளான்ட் ஆக்குபை பண்ணனால அந்த நேட்டிவ் மெடிசினல் பிளான்ஸோடைய கவுண்ட் வந்துட்டு அந்த இடத்துல கம்மியாயிடுது. அண்ட் இட் இஸ் யூஸ் டு அரெஸ்ட் விண்ட் எரோஷன். ஸோ விண்ணால ஏற்படுற எரோஷனை இது வந்துட்டு கம்மி பண்ணதுதான். ஸோ இந்த பிளான்டோடைய ரூட் சிஸ்டம்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா கண்டாமினன்ஸை வந்துட்டு இதால அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அதாவது ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் சாயில்ல இருந்து இதால என்ன பண்ண முடியுதுன்னா அப்சர்வ் பண்ணிக்க முடியுது. ஸோ இந்த பார்ட் அவ்வளோதான். நெக்ஸ்ட் இந்த கன்சர்வேஷன் அப்படின்றத நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.